இப்போ தீரன் சின்னமலை அவர்கள் வந்து தூக்கிலிடப்பட்ட தேதி பார்க்குறோம். 805 ஜூலை 31. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜூலை 31 ஞாபகம் இருக்குங்களா? 1801 ஜூலை 31 தமிழ்நாட்டில் வந்து பாளையக்காரர் முறையை ஒழித்து ஒரு ஒப்பந்தம், கர்நாடக ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க அப்படின்னு படிப்போம். அந்த கர்நாடக ஒப்பந்தம் போட்ட அதே தினம், ஆனால் 1805 அப்பதான் என்ன ஆகுது அப்படின்ட்டுனா இவர் வந்து கொல்லப்படுறாரு. அடுத்து 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்பு சுல்தானோட வாரிசு வந்து எந்த சிறையில் அடைக்கப்படுறாங்க? வேலூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் யாரால் கட்டப்பட்டது? இது ரொம்ப முக்கியம். வேலூர் கோட்டைன்னு படிப்போம், ஆனா யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கறது மிஸ் பண்ணிடுவோம். தெளிவா பிடிச்சுக்கோங்க. இவங்க வந்து எங்க போயிடுறாங்க? வேலூர் கோட்டையில அடைக்கப்படுறாங்க. வேலூர் கோட்டை யாரால் கட்டப்பட்டுச்சுன்னு கேட்டேன், அது பதில் சொல்லுங்க. 1803 வில்லியம் பென்டிக் எந்த மாகாணத்திற்கு கவர்னராக பொறுப்பேற்கிறார்? எந்த மாகாணத்திற்கு கவர்னராக பொறுப்பேற்கிறார்? இதெல்லாம் ஈஸியான கேள்விதான், பதில் சொல்லுங்க. எந்த மாகாணத்திற்கு வந்திருப்பாரு? மெட்ராஸ் மாகாணத்திற்கு தான் வந்திருப்பாரு. ஏன்னா இவர் தான் இந்த போர் நடக்கும் போது இதெல்லாம் பண்றாரு. அதான் கர்நாடிக் ட்ரீட்டி 1801 801, அதாவது 1801 ஜூலை 31 பாளையக்காரர் முறையை டோட்டலா ஒழிச்சிடறாங்கன்னு படிச்சோம்ல பிரிட்டிஷ். அந்த ட்ரீட்டி வந்து எப்போ வருது? ஜூலை 31 1801. அதே டேட் 1805 ஜூலை 31 யாரு? தீரன் சின்னமலை வந்து தூக்கிலிடப்படுறாரு. தீரன் சின்னமலை வந்து 805 ஜூலை 31 தூக்கிலிடப்படுறாரு. சரி, இங்கிட்டு வரும். 803 வில்லியம் பென்டிக் வந்துட்டாருன்னு பார்த்தோம். வேலூர் கோட்டை யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருந்தேன். பொம்மி நாயக்கர். பதில் வரல போல. சரி, பரவாயில்ல. யாரால் கட்டப்படுது? பொம்மி நாயக்கர். மனப்படத்தில் வச்சுக்கோங்க. 16ஆம் நூற்றாண்டு பொம்மி நாயக்கரால் கட்டப்படுது. அடுத்த கேள்வி பாருங்க. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணமான தலைமை தளபதி வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறை. அந்த புதிய ராணுவ விதிமுறை விட்டதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. அந்த தளபதியோட பேர் என்ன? ஜான் கிராடக் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறைகள் என்னென்ன? இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ இதுல பாருங்க, வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தலைமை தளபதியோட பேர் தான் கேள்வி கேட்டிருக்கோம். அதை சாட்ல சொல்லி விடுங்க. சர் ஜான் கிராடக். சர் ஜான் கிராடக் வந்து என்னென்ன விதிகள் சொல்றாரு? இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும் போது ஜாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது. அவர்கள் தாடையை முழுமையாக சவரம் செய்ய வேண்டும், சேவிங் பண்ணுங்கிறாரு. மீசையை ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டனர். நம்ம ஊர்ல அப்படி ஒரு பழக்கம் இருக்குல்ல, நல்ல பெரிய மீசை வச்சிருக்கிறது, அதெல்லாம் வைக்க கூடாதுங்கிறாரு. புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்தப்பட்டது. தலைப்பாகையில் வைக்கப்பட்டுள்ள லட்சினை விலங்கு தோலினால் செய்யப்பட்டதாகும். ஒரு விலங்கு தோலினால் செய்யப்பட்ட ஒரு லோகோ ஒன்று வைக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஜான் கிராடக் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ். எந்த தளபதியோட பேர் என்ன? சர் ஜான் கிராடக். என்ன ரூல்ஸ் கொடுக்குறாரு? தலைமுடி எல்லாம் பயங்கரமா வந்து இது பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும், ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது, காதணி இருக்கு போடக்கூடாது, முழுமையா சவரம் செய்யணும், மீசெல்லாம் ஒரே மாதிரி வைக்கணும். அது இல்லாம தொப்பில ஒரு லோகோ இருக்கும், அந்த லோகோ வந்து விலங்கு தோலால் ஆனதுங்கிறாரு. அண்ட் புதிய வகை தலைப்பாகை எவ்வாறு அழைக்கப்பட்டது? அறிமுகப்படுத்தினது யாரு? ஜான் கிராடக் தானே, சர் ஜான் கிராடக். அதனால அவருடைய பேர்லயே அக்னியூ தலைப்பாகை அப்படின்னு, அதாவது அக்னியூ தான் அறிமுகப்படுத்துறாரு, அக்னியூ தலைப்பாகை அப்படின்னு வந்துருது இல்லையா? அக்னியூ தான் அறிமுகப்படுத்துறாரு, அக்னியூ தலைப்பாகை அப்படின்னே பேர் வந்துருது. அந்த கோட்டைக்கு, வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த கோட்டைக்கு தலைமை தளபதி சர் ஜான் கிராடக். அண்ட் இதை கொண்டு வரதுக்கான ஆள் வந்து அக்னியூ, அதனால அதற்கு பேரே அக்னியூ தலைப்பாகைன்னு பேரு. ஃபதே ஹைதர் கோட்டையின் ரகசிய தகவல்களை யாரின் மூலமாக பெற்றார்? ஃபதே ஹைதர் வந்து கோட்டையின் தகவல்களை யார் மூலமாக பெறுகிறார் அப்படின்னா, யார் மூலமா அவருக்கு வந்து சேருது? முகமது மாலிக் என்பவர் மூலமாக அவருக்கு வந்து சேருது.